தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்தானது வினாடிக்கு 45,000 கன அடியாக உயரப்பெற்றிருக்கிறது. இதனால் அந்த இடத்தில் பரிசல் இயக்க நிர்வாகம் தடை விதித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நரசிம்மகுமாரிடம் கேட்கலாம். நரசிம்மகுமார், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து கர்நாடக அணைகளான கபினி, கிருஷ்ணராஜசாகர், ஹேமங்கி, ஹேராவதி உள்ளிட்ட அனைத்து அணைகளும் தற்போது நிரம்பி வருகின்றன. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த அணைக்கு வருகின்ற மழை நீரை உபரி நீராக தமிழகத்திற்கு திறந்து விட்டு வருகிறது கர்நாடக அரசு. இந்நிலையில் தற்போதைய நிலவர பிரகாரம் கர்நாடக அணைகளான கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 46,000 கன அடி நீர் உபரி நீராக திறந்து விடப்பட்டுள்ளது. அதே போல கபினி அணையிலிருந்து 30,000 கன அடி நீர் உபரி நீராக திறந்து விடப்பட்டுள்ளது. இதை தொடர்ந்து 2 அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் மட்டுமே 76,000 கன அடி நீரானது வினாடிக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது. நேற்று காலை ஒகேனக்கல், அதாவது தமிழக காவிரி எல்லையான ஒகேனக்கல் பிலிகுண்டு பகுதிக்கு வருகின்ற நீரின் அளவு 8,000 கன அடியாக மட்டுமே இருந்த நிலையில் நேற்று பிற்பகல் முதல் நீர்வரத்து உயரத் தொடங்கியது. கர்நாடக அணைகளில் திறந்துவிடப்பட்ட நீர் தமிழக எல்லையை வந்தடைந்ததை தொடர்ந்து இந்த நீர்வரத்து உயரத் தொடங்கியது. நேற்று மாலை 22,000 கன அடியாக நீர்வரத்து உயர்ந்தது. அதனைத் தொடர்ந்து ஒகேனக்கல் காவிரி கரையோரங்களிலும் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் உள்ள பிரதான நீர்வீழ்ச்சிகளிலும் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. இந்நிலையில் இன்று காலை 32,000 கன அடியாக நீர்வரத்து உயர்ந்தது. இதன் காரணமாக ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திலும் பிற பகுதிகளிலும் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கவும் தடை விதித்துள்ளது. தொடர்ந்து நேற்று குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் இன்று பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை 32,000 கன அடியாக தொடங்கிய நீர்வரத்து இன்று பிற்பகல் அந்த நீர் மேலும் உயர்ந்து தற்போது 45,000 கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது. மணிக்கு மணி உயர்ந்து வரும் இந்த நீர்வரத்தின் காரணமாக தீவிர பாதுகாப்பு பணியை மேற்கொள்ள பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் காரணமாக அங்கு தீவிர கண்காணிப்பு பணியை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இந்த நீர்வரத்து உயர்வின் காரணமாக நாளை காலை கர்நாடகாவில் திறந்து விடப்பட்டுள்ள 76,000 கன அடி நீரும் வரும் பட்சத்தில் பெரும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நரசிம்மகுமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.